வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ஜனவரி 26, 2024 தன்னோட வீட்ல பசுமையான சூழல்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு லேடி பட்ட பகல்லையே முகம் சிதைந்த நிலையில கொடூரமா உயிரிழந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல இந்த கேஸ வேற விதமா டீல் பண்ணின போலீஸ் எண்டிங்ல கில்லரை கண்டுபிடிச்சதும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இப்படி போலீஸ் ஷாக் ஆக என்ன காரணம், கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு ஆசைப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜனவரி 26, 2024 சேலம் மேட்டூர் அடுத்த சானாராப்பட்டி பகுதியில 60 மற்றும் 55 வயசான ஈஸ்வரன் இந்திராணி தம்பதிகள் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. மகன் கார்த்திக் பாண்டிச்சேரியில இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல MBBS ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. மகள் வளர்மதி மேரேஜ் ஆகி அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்ல இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு தலையா இருக்கிற ஈஸ்வரன் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துல கான்ட்ராக்டரா ஒர்க் பண்றாங்க. இந்திராணி தன்னோட வீட்ல வளர்க்குற 10க்கும் மேற்பட்ட மாடுகளை பராமரிக்கிறது மட்டும் இல்லாம அந்த சுற்றுவட்டார பகுதியில இருக்கிற எல்லாருக்கும் பால் விற்பனை பண்றாங்க. இந்த தம்பதிகளோட வாழ்க்கையில பண ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கு. இதனாலேயே இவங்களோட லைஃப் ரொம்பவும் சிறப்பா போயிட்டு இருந்த இந்த டைம்ல கரெக்டா ஜனவரி 26 சாயங்காலம் 4 மணிக்கு புஷ்பா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பால் வாங்குறதுக்காக இந்திராணி வீட்டுக்கு வராங்க. அப்படி பால் வாங்க வந்த அந்த பொண்ணு இந்திராணிய கூப்பிடுறாங்க. ரொம்ப நேரம் கூப்பிட்டும் யாரும் சத்தம் கொடுக்காததுனால பக்கத்துல இருந்த மாட்டு கொட்டகைக்கு போய் பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா முகமெல்லாம் சிதைந்த நிலையில இந்திராணி உயிரிழந்து கிடக்குறாங்க. இந்த கொடூர காட்சியை பார்த்ததும் அந்த பொண்ணு அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையும் பக்கத்துல வசிக்கிறவங்க கிட்ட சொன்ன உடனே இந்திராணி வீட்ல மக்கள் கூட்டம் அதிகமாகி இருக்கு. இந்த டைம்ல அந்த ஏரியா போலீஸ் ஃபாரன்சிக் டீம் எல்லாரும் கிரைம் நடந்த அந்த இடத்துக்கு வராங்க. இதே டைம்ல போலீஸோட மோப்பனாயும் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனா அந்த மோப்பனாய் கிரைம் நடந்த அந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் மட்டும் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் கிரைம் நடந்த அதே இடத்துக்கு வந்திருக்கு. இதனால மோப்பனாயால போலீஸ்க்கு எந்த யூஸும் இல்ல. போலீஸ் உயிரிழந்த அந்த லேடியோட முகத்தை கொடூரமா சிதைக்க கில்லர் எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணினாங்கன்னு தேடுறாங்க. அப்படி தேடும் போது அதே இடத்துலயே இரத்த கரையா இருக்கிற ஒரு பெரிய ஹாலோ பிரிக் கல்ல பாக்குறாங்க. இந்த டைம்ல போலீஸ் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. இறந்து போன அந்த லேடியோட கழுத்துல எந்த ஒரு செயினும் இல்லாம இருந்திருக்கு. இப்போ போலீஸ் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் போது தாலி செயின் மிஸ் ஆனது தெரிய வருது. அதனால கில்லர் தங்க செயினுக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ணிருப்பான்னு திங்க் பண்றாங்க. இப்போ கில்லர் யாருன்னு தெரியாததுனால ரொம்பவே கன்ஃபியூஸா இருந்த போலீஸ் அந்த பகுதி மக்கள் உட்பட இந்திராணியோட ஹஸ்பண்ட் கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. போலீஸோட இந்த இன்வெஸ்டிகேஷன்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்திராணியோட ஹஸ்பண்ட் தோரமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு சாயங்காலம் தான் ரிட்டர்ன் வந்தது தெரிய வருது. சோ போலீஸ் அடுத்த கட்ட விசாரணையா அந்த ஏரியா மக்கள் அப்புறம் அந்த சுற்றுவட்டார பகுதியில உள்ளவங்க கிட்ட விசாரிக்கும் போது சந்தேகப்படும்படியா ஒரு நபர் 9 பவுண்ட் தாலி செயினை அடகு கடையில வச்சு பணம் வாங்கினதா தகவல் வந்திருக்கு. இதனால அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு விசாரிக்கும் போது கில்லர் யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிற பல அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் வெளியாகிருக்கு. 28 வயசான பாலமுருகன் குப்பம்பட்டி அண்ணா நகரை சேர்ந்தவர். இந்த நபர் இந்திராணியோட தோட்டத்துல தான் தோட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தன்னோட முதலாளியான ஈஸ்வரன் வெளியூர் போற விஷயம் பாலமுருகனுக்கு தெரிஞ்சதுனால வீட்டுல தனியா இருந்த இந்திராணிய நோட் பண்ணிட்டே இருந்திருக்கான். கரெக்டா ஜனவரி 26 காலையில ஈஸ்வரன் வெளியூர் போனதும் இந்திராணி மட்டும் வீட்ல தனியா இருக்கிறாங்க. அப்படி தனியா இருந்த அந்த லேடி தன்னோட வீட்ல இருந்த மாடுகளுக்கு தீவனம் வைக்கிறதுக்காக மாட்டு கொட்டகைக்கு போகும்போது அங்க வந்த பாலமுருகன் இந்திராணிய பலமா தாக்கி கீழே தள்ளி விட்டுருக்கான். கீழே விழுந்த கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்துல இருந்த பெரிய ஹாலோபிரிக் கல்லை எடுத்து அந்த லேடியோட முகத்திலேயே போட்டு முகத்தை கொடூரமா சதைச்சிருக்கான். தாங்க முடியாத வலியால துடிச்சிட்டு இருந்த அந்த லேடி கொஞ்ச நேரத்திலேயே துடிக்க துடிக்க இறந்து போறாங்க.
இதுக்கப்புறமா அந்த லேடியோட கழுத்துல இருந்த 9 பவுண்ட் தங்க தாலி செயினை திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். பட்ட பகல்லையே நடந்த இந்த பயங்கர கொலை அந்த பகுதி மக்கள் மத்தியில பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. போலீஸ் கிட்ட பாலமுருகன் என்னதான் திருட்டுக்காக கொலை பண்ணுனேன்னு சொன்னாலும் அவன் சொன்ன இந்த வார்த்தைகளை போலீஸ் நம்பல. ஏன்னா கிரைம் நடந்த அந்த இடத்துல போலீஸ் இன்னொரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிருக்காங்க. அது என்னன்னா இந்திராணியோட வீடு ஓபன்ல தான் இருந்திருக்கு. ஆனா அந்த வீட்ல இருந்த பணமோ நகையோ திருடு போகல. இது மட்டும் இல்லாம இந்திராணியோட காதுல இருந்த தங்க கம்மல் கூட மிஸ் ஆகாம தான் இருந்திருக்கு. இது திருட்டுக்காக நடந்த கொலையா இருந்தா கில்லர் எல்லா நகையையும் திருடி இருப்பான். ஆனா அந்த மாதிரி இந்த கேஸ்ல எதுவும் நடக்கல. அப்படின்னா இந்த கொலைக்கு வேற ஏதோ மெயினான ரீசன் இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இதனால போலீஸ் பாலமுருகன் கிட்ட அவங்களோட ஸ்டைல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது யாரும் எதிர்பார்க்காத பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்திராணியோட ஹஸ்பண்ட் ஈஸ்வரனுக்கு சானாராப்பட்டி பகுதியில ஒரு தனி மரியாதையே இருந்திருக்கு. பால் வியாபாரம், தோட்டம் இப்படின்னு செல்வ செழிப்பா வாழ்ந்த ஈஸ்வரனுக்கு பல பெண்களோட தொடர்பு இருந்திருக்கு. இந்த விஷயம் இந்திராணிக்கு லேட்டா தான் தெரிய வருது. இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. இவங்களோட வீடு ஒதுக்குப்புறமா இருந்ததுனால வீட்டுல நடக்கிற சண்டை வெளியில யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. சில நாட்களுக்கு அப்புறம் ஈஸ்வரன் வீட்டுக்கு லேட்டா வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்திராணி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஏன் லேட்டா வரீங்க, இவ்ளோ நேரம் எங்க இருந்தீங்க இப்படின்னு பல கேள்விகளை கேக்குறாங்க. டெய்லி தன்னோட ஒய்ஃப் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஈஸ்வரன் திணற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்திராணி கேக்குற கேள்விய ஈஸ்வரனால சமாளிக்க முடியல. சோ தன்னோட ஒய்ஃப கொலை பண்றதை தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு திங்க் பண்றாங்க. பணத்தாசைய காட்டி பல பெண்களோட தகாத உறவுல இருக்கிறதுக்காக 30 வருஷம் தன்னை நம்பி வாழ்ந்த தன்னோட மனைவிக்கு இறுதி நாள் குறிக்கிறாங்க. ஈஸ்வரன் நினைச்ச மாதிரியே தன்னோட தோட்டத்துல வேலை பார்க்கிற பாலமுருகன் கிட்ட தன்னோட பிளான சொல்றாங்க. தன்னோட ஒய்ஃப் உயிரோட இருக்கிற வரை தன்னால நிம்மதியா வாழ முடியாது. சோ அவளை கொலை பண்ணிருன்னு சொன்னதை கேட்டதும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம பாலமுருகன் இந்த பிளானுக்கு ஓகே சொல்லியிருக்கான். தன்னோட மனைவிய கொலை பண்றதுக்கு பாலமுருகனுக்கு ஈஸ்வரன் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஆசையா திருமணம் அன்னைக்கு இந்திராணியோட கழுத்துல கட்டின அந்த 9 பவுண்ட் தாலி செயின் தான். தன்னோட ஹஸ்பண்ட் தான் தன்னை கொலை பண்ண ஆள் அனுப்புனாங்கன்னு தெரியாமலேயே இந்திராணி துடிக்க துடிக்க இறந்து போயிருக்காங்க. இந்த கேஸ்ல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, தன்னோட ஒய்ஃப கொலை பண்ண ஆள் அனுப்பிட்டு எதுவும் தெரியாத மாதிரி இந்திராணியோட இறுதி சடங்கு அன்னைக்கு பிரஸ்ல உள்ளவங்க கிட்ட வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து இந்த பயங்கர கொலை நடந்திருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா போலீஸ் கில்லருக்கு எதிராக பல எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி மேட்டூர் குற்றவியல் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. இப்போ இந்திராணியோட ஹஸ்பண்ட் ஈஸ்வரன், தோட்டத்துல வேலை பார்க்கிற பாலமுருகன், இவங்க 2 பேரும் சேலம் மத்திய சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பொண்ணும் தன்னோட ஹஸ்பண்ட் தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்திராணியும் 30 வருஷம் ஒன்னா வாழ்ந்த தன்னோட ஹஸ்பண்ட் தனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைச்சு அவரோட தகாத நடத்தைய கண்டிச்சிருக்காங்க. ஆனா இந்திராணியோட அன்பை துளி அளவு கூட புரிஞ்சுக்காம பல பெண்களை தேடி போனது மட்டும் இல்லாம இந்திராணியவே கொலை பண்ணின இந்த ஈஸ்வரனோட செயலை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.